காணப்போறோம். வார்த்தையின் வெளிச்சம், வெளிச்சத்துக்குள் வார்த்தை. எப்படிப்பட்ட வெளிச்சத்தை நமக்கு அந்த வார்த்தை தருகிறது என்பதை நாங்கள் காணப்போகின்றோம். அந்த வெளிச்சத்தின் வார்த்தையை காண வெளிச்சமாகவும் பிரகாசமான மனக்கண்களை திறந்து வார்த்தையின் வெளிச்சத்துக்குள் எங்களை ஆவியான நடத்துவாராக. முதலாவது ஒரு செய்தி எடுத்துவராக எங்களோடு மூத்த ஊழியர் மகேந்திரன் ஐயா அவர்கள் இணைப்பிற்கும் ஊழியக்காரை அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் ஐயா, எடுத்து வாருங்கள். ஆமென். அன்பான பரலோக தகப்பனே, மீண்டும் உமது பாதவடியிலே வந்திருக்கிறேன். கொடுக்கின்ற செய்தியை நீர் ஆசீர்வதித்து இந்த செய்தி மறு ஒளிபரப்பை கேட்கும் பொழுது அவரை ஆசீர்வதிக்க செய்து வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய நாளிலே என்னுடைய தலைப்பு, உன் கண்களை எங்கே ஏறெடுக்கிறாய்? உன் கண்களை எங்கே ஏறெடுக்கிறாய்? இந்த கேள்வி விசுவாசிகள், ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். உன் கண்களை எங்கே ஏறெடுக்கிறாய்? இந்த வேதாமத்திலே தரிசனம் கண்டவர்கள், நேரில் கண்டவர்கள் இருக்கிறார்கள். தரிசனம் கண்டவர்கள் சிலர், யாக்கோப்பு, எசேக்கியேல், தானியேல், பலர் இருக்கின்றனர். தேவனை நேரடியாக கண்டவர்கள் எசாயா, ஸ்தேவான், பவுல், யோசுவா, இன்னும் பலர். இங்கே இந்த யாக்கோப்பு என்ற அதிகாரத்திலே ஆதியாகமம் 28:12, யாக்கோப்பு ஆதியாகமம் 22:12 அங்கே அவன் ஒரு சொற்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணியில் பூமி வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவ தூதர்கள் ஏறுகளும் இறங்குகளுமாயிருந்தார்கள். இது ஒரு தரிசன பார்வை. அவன் கண்டான், காணவில்லை. இந்த தரிசன பார்வைக்கும் காண்றதுக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கு. கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த தரிசனம் காண்றான், அங்கே ஒரு சொப்பனம் காண்றான். இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு பூமி, நன்றா யோசிச்சு பாருங்கோ, மேகத்திலிருந்து பூரண ஏணி என்றால் இவ்வளவு நீளம் இது. என்ன சொல்றேன் என்றால், இதனுடைய அர்த்தம் என்ன? அவன் கண்ட சொற்பனத்துக்கு அர்த்தம் என்ன? சில வேத ஆராய்ச்சியாளர்கள் அவர் என்ன சொல்லுறார் என்றால், இந்த ஏணி, இந்த படிக்கட்டு இருக்குல்ல, வச்சு வச்சு ஏறி போவோம், அந்த படிக்கட்டுகள் வாக்குத்தத்த வார்த்தைகளா. அப்ப அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நான் பிடிச்சு பிடிச்சு மேலே ஏறுகிறோம். அப்ப நாங்கள் இந்த வாக்குத்தத்தத்துல சோர்ந்து போனா இறங்கிடுறோம். இங்கே தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குறவர்களாகவும் இருக்கிறார். இந்த ஏறுகிறவர்கள், நாங்கள் வாக்குத்தத்தை பிடித்து 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 மேலே போறோம். அங்கவே சோர்ந்து போனால் இறங்குவோம், இறங்கி வருகிறார். அப்ப இந்த வாக்குத்தத்த வார்த்தையில சோர்ந்து போகும் பொழுது அது இறங்கி வருகிறார். இது ஒரு வெளிப்பாடு வந்திருக்கு. அடுத்ததாக நான் சிந்தித்தேன், ஏன் இது ஒரு சொற்பனத்தை கண்டான். சரி, இது உண்மையான ஒரு ஏணியை கண்டான் எழுதியிருந்தால் அந்த வேதாமத்திலே, நான் சிந்திக்கிறத கடுமை, தேவையில்லாம் சிந்திப்பேன். இப்ப அவன் தரிசனம் கண்டான், யாக்கோப்பு இந்த ஏணியை கண்டான் என்று இந்த வேதாமத்தில் எழுதியிருந்தார். நன்றாக கவனிங்கோ, யாக்கோப்பு இந்த ஏணியை கண்டான். அப்ப ஏணி இருக்கு. அப்ப ஏணி இருக்குன்றால் இல்ல பல கேள்வி எழும்பும் பாருங்கோ. தேவதூதர்கள் எங்களால் பார்க்க முடியுமா? இந்த ஏணி செய்த கொம்பனியின் பேர் என்ன? இந்த ஏணி பொன்னால செய்த ஏணியா, பித்தளையல் செய்த ஏணியா, அல்ல பழையால் செய்த ஏணியா? இப்படி பல கேள்விகள் வரும். இந்த கண்டாண்டு வேதத்தில் இருந்தா ஆண்டோருக்கு தெரியும் எல்லாம். இதுல இப்ப அந்த ஏணி பொன்னால செய்திருக்கு பாருங்க. இந்த பொன்னால அந்த ஏணி செய்திருந்தால் கண்டவன் என்ன, ஏணி இருக்கு, அந்த ஏணி கண்டுட்டான்.
அப்ப ஏணி பொன்னால செய்திருந்தா இந்த நகைக்கடைக்காரர்கள் விட மாட்டாங்க, சுரண்ட போயிடுவாங்க. மற்றது பித்தளை இருந்துன்னு சொன்னா, பித்தளை ஏணி இருந்தா இந்த காக்கா மாதிரி இருக்காங்க பாருங்க. யாழ்ப்பாணத்துல இந்த காக்கா மாதிரி, யாழ்ப்பாணத்துக்கு போறோம், யாழ்ப்பாணத்துல காக்கா மாதிரி உடனே பித்தளை பாத்திரம் இருக்கான்னு கேட்பாங்க. நாங்களும் கொடுத்தா சில்லறை காசு தருவோம், அதை வாங்கி கொண்டு போயிடுவோம். இந்த காக்கா மாதிரி அவங்க கூட அந்த பித்தளையை சுரண்டதுக்கு வந்துடுவாங்க. உங்க சன நெருங்கு என்ன, பொண்ணெடுக்க ஒரு கூட்டம், தட்டார் மாதிரி பொண்ணெடுக்கிறாங்க போறோம், இந்த பித்தளை எடுக்க காக்கா மாதிரி வந்திருக்கிறாங்க. அது பலகையில செய்திருந்தால் எங்கடையாக்கள் கோடாளியோடு போயிருக்கணும். உண்மை ஆண்டவருக்கு தெரியும் இது நடக்கும் என்றுதான் அவர் தரிசனத்தை கண்டிருக்கிறார். சரியோ, இப்ப இந்த காக்கா மாதிரி அங்க அந்த என்ன உடந்த பாத்திரம் பித்தளை இருக்கும்னு ஸ்ரீலங்காவில கத்தலாம், கனடாவில வந்து கத்துனா கொண்டே மென்டல் ஹாஸ்பிட்டல போட்டுருவாங்க. ஆமே. அடுத்தது இந்த மோசே எல்லாம் சுருக்கமா சொல்றேன், உங்களுக்கு சரித்திரம் தெரியும். மோசேன்னு சொன்னா அது வந்து ஒவ்வொரு ஊழியக்காரும் இந்த செய்தியை தான் ஒவ்வொரு நாள் கொண்டு வருவாங்க. மோசே ஒரு ஆட்டை கண்டான், ஒரு ஆட்டை கண்டான், கண்ணாலே கண்டான். அப்ப நான் யோசிச்சேன், ஏன் ஆட்டையில கண்டான்? ஒரு கேள்வி. அந்த ஆடு வந்து கருத்து ஆடா வெள்ளை ஆடா கயிற்றுல கட்டியிருக்கு, அது எனக்கு தெரியாது, அது வந்து சிக்கி இருக்கு. எந்த கேள்வி என்னண்டா சொன்னா பாருங்கோ, ஒரு மாடு வரலாம் அல்லது குதிரை வரலாம் அல்லது ஒரு பதமான சேவல் அங்கே இருந்திருந்தால் அந்த சேவலை பழகிட்டு அந்த சேவலை கொண்டே சாரால கொடுத்து, இந்த அப்பா இதை சமைச்சு தாப்பா ருசியாண்டா சொல்லுவாள். இப்ப சாரால் எழுப்புவாள், உண்டா கொண்டு வந்து நீங்க ஒரு 10 15 பிடிச்சி கொண்டு வாங்க உண்டு. அந்த சாராளுக்கு விஷயம் தெரியாது, விஷயம் தெரியாது. அது மட்டும் இல்ல, ஒரு ஆடு இருந்த அந்த ஒரு மேய்ப்பன் அந்த அங்க பண்ணை இருக்கோ தெரியல. இப்ப அங்க ஆடு இருந்த என்றால் அந்த ஆடு இங்க இருந்து வந்தது, அங்க ஒரு ஆட்டு பண்ணை இருக்க வேணும். அப்ப ஆட்டு பண்ணை இருந்தா மந்தைய மேய்க்கணும், ஆட்டை தேடி வந்து பிடிக்க வைப்பான். அப்படியானால் அங்க ஒரு மந்தை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, போய்த்தான் பார்க்கணும். இதை என்னத்தை சொல்றேன்னு சொன்னா, இதுல என்னத்தை கண்டுகொள்றோம்னு சொன்னா, இந்த அதிகாரத்திலே அந்த முக்கிய பாயிண்ட் வந்து விசுவாசம், வாக்குத்தத்த வார்த்தைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கீழ்ப்படிவுள்ள மனிதன். இந்த செய்தியிலே அதுதான் அந்த அத்திவாரம். சரியோ, இப்ப இந்த வேதாகமத்தில் ஏன் ஆடுகள சம்பவத்தை பற்றி வேதாகமத்தில் இருக்கிறது பாருங்கள். ஏன் இந்த வேதாகமத்திலே ஆடுகள் சம்பவத்தை பார்க்கும்போது யோவான் 1:29, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நன்றாக கவனிக்கணும், இந்த வார்த்தைக்கும் அங்கே புல்லிலே சிக்கிக்கொண்ட இதற்கும் கனெக்ஷன் இருக்கு. யோவான் 36 இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். எல்லாம் தேவ ஆட்டுக்குட்டி வந்து இயேசுக்கு சமமா பேசுகிறது. ஒன்று சொல்றது லூக்கா, இதுக்கு எனக்கு பிடிச்ச விஷயம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் உங்களுக்கு சொல்லி தரும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, லூக்கா 8:2 புதிய ஏற்பாடு 78 கூட வேதாம இருந்தாலும் இங்க பார்க்கறது பரவாயில்ல. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியை தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்கள் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்களும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்கள் நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களை அறிவிக்குது. இதுல பாருங்க, ஆழமான சத்தியம் இருக்கு. என்னன்னு சொன்னா, இப்ப வந்து ஏன் தேவதூதர்கள் இந்த இடைநெட்டு ஆட்டிட போனாங்க? இந்த மந்தை மேய்க்கிறவங்க பாருங்க, இந்த ஆடுகளை வளர்க்கறதுக்கு 2 காரணம். ஒன்று பால் குடிக்கிறவங்க, பாலை எடுத்து சமையல் செய்து கொடுக்குறவங்க. 2வது இந்த கொடுத்த ஆடுகளை பலியிட கொடுக்குறவங்க. பலியிட கொடுத்தா ஒரு $250 கிடைக்கும். அதுக்காக வேண்டித்தான் இவங்க இந்த ஆட்டை வளர்க்குறாங்க.
இப்ப தேவதூதர்கள் வந்து சொன்னது காரணம் என்ன? இங்க வாங்கடா, நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கு. அங்க ஒரு ஒரு பிறந்திருக்கிறார். அவர் ஆட்டுக்குட்டி. நீங்க உங்களோட ஆடுகளை பலி செலுத்த வேண்டாம். தேவையில்லை. எல்லாற்ற பலியை செலுத்த ஒரு ஆடு ஒன்று அங்க பிறந்திருக்கு. இங்க பெத்லகேம்ல போய் பார். அதுதான் அந்த கருத்து. நல்லா யோசிக்கணும். தேவதூதங்க அரசன்ட்ட போயிருக்கலாம். அல்ல அறிஞர்கிட்ட போயிருக்கலாம். இந்த ஆட்டு வந்தது காரணம் அதுதான். நீங்க போட்டு இரவு பகலா ஆட்டை மேய்க்க கொஞ்சம் ஆட்டை மேய்க்காதீங்க. அங்க ஒருத்தர் பிறந்திருக்கிறார். அதுதான் தேவதூதர்கள் வந்து இங்க சொன்ன காரியம். இது ஒரு வெளிப்பாடு. சரியோ? ரெண்டாவது ஒரு கேள்வி ஒன்று உங்களை கேட்க போறோம். எல்லாம் கண்ணை முழிக்காதீங்க. ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். உண்மையை சொல்ல வேணும். நீங்கள் அதிகாலை எழுந்தவுடன், கண் முழித்தவுடன் உங்கள் கண்களை எங்கே ஏறெடுக்கிறீர்கள்? இதுதான் தலைப்பு, இதுதான் கேள்வி. பொய் சொல்லக்கூடாது. நீங்க அதிகாலை வேலை எழுந்த உடனே முதல் ஒளிமினோன்னு எங்க எங்க என்னத்தை பாக்குறீங்கள்? நான் சொல்லட்டும் உண்மைய, போய் சொல்ல உண்மையா சொல்ல. ஐபோன் என்னன்னு சொன்னா, பொடிப்புள்ள ஐபோனோட படுப்பார். பொடிப்புள்ள முடிஞ்சோன்னு கண்ணை முழிச்சோன்னு ஐபோன் எடுத்து பார்ப்பார். தன் கேர்ள் ஃப்ரெண்ட் பள்ளிக்கூடத்துல இந்த மூலையில சந்திக்க போட்டிருக்கிறான்னு பார்ப்பார். வாலிப பெண்ணை பால் டக்குன்னு போன் எடுத்து முடிச்சோன்னு தனது பாய் ஃப்ரெண்ட் மெசேஜ் எந்த மூணுல சந்திக்கிறா, காஃபி ஷாப்ல சந்திக்கிறான்னு இருப்பார். இந்த முதியோர்களும் பார்ப்பார். முதல் முதியோர் என்ன செய்வாரு? முதியோரை பார்த்துட்டு மத்தியான சாப்பாடு எங்க இலவசமா கொடுக்குறான்னு தட்டி தட்டி பார்ப்பணும். கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சோன்னே இந்த முதியோர் எல்லாருக்கும் சொல்லுவேன். முதியோர் சொல்லுவார், அங்கடே அந்த இடத்துல மத்தியான சாப்பாடு 12 மணிக்கு அவருக்கு சொல்ல அப்படி ஒரு 40-50 முதியோர்கள் போயிடும். அப்ப 40-50 முதியோர் சத்தியான நேரத்தில் அங்க வந்து செஞ்சிருவோம். பாவங்கள் கழிச்சு சாப்பிடட்டும். அடுத்தது பெண்களை சொல்ல, பெண்கள் என்ன செய்வாங்க? டெலிபோன் விடியோல முழிச்சோன்னு ஐபோன் எடுத்து மேக்கப் முகத்துக்கு வெளியாடிக்கிறதுங்க மலிவா போகுது. எந்த மூல மலிவா போகுதுன்னு பார்ப்போம். இந்த வீட்டுக்காரன் கண்ணை முழிச்சோன்னு செய்வான், அக்கௌண்ட பார்ப்பான். இந்த மோட்கேஜ்க்கு போட்ட காசு சரியோ அல்லது மேல போய் வட்டி போடுறானோ டேக்ஸ் போடுறானோ யோசிப்பான். இதான் இந்த புதிய காலத்தில் நடக்கிற காரியம். யாருக்காவது அதிகாலை எழுந்தவுடன் வேத புத்தகத்தை வாசிக்க நேரம் இல்லை, ஆராதிக்க துதிக்க நேரம் இல்லை, தேவன வார்த்தையை வாசிக்க தியானிக்க நேரம் இல்லை. இதுக்கு தடியா இருப்பதார்? உங்களோட கையில இருக்கிற சாமான் தான். உண்மையை தான் சொல்றேன். நான் போய் சொல்லக்கூடாது. நான் தான் முடியவன் ஐபோனை பார்க்குறேன். என்னத்துக்காக வேண்டி லெஸ் பிரதையும் செய்து போட்டிருக்கிறாரோ அதுதான் நான் பார்க்குறேன். வேற ஒன்றுக்கும் இல்லை. சரி, அடுத்த ஒரு கேள்வி. நான் இவ்வளவு காலமாக சாத்தி சூரியன் தான் பவர்ஃபுல், வெளிச்சமான சாமான் உலகத்திலே சூரியன் தான் நினைச்சு கொண்டிருந்தோம் இவ்வளவு காலம். அதாவது சூரியன் தான் அந்த உலகத்திலே வெளிச்சத்தை கொடுக்குற. அப்ப நான் வேதத்தை வாசிக்க உண்டை கண்டு கொண்டேன். சூரியன் கூட ஒன்றை கண்டு நடுங்குமா, சூரியனும் கூசுமா ஒன்றை கண்டார். அது என்ன பாருங்கள். பொன்மயமான காந்தி வருகிற போது சூரியன் தன் கண்கால் பார்க்க முடியாதான். வேதம் சொல்லுகிறது. யோபு 37, 21, 22 பக்கம் 666. நீங்க செய்தொரு கேட்க வேதாம் இருக்க வேணும், ஒரு பேப்பர் இருக்க வேணும், ஒரு பேனை இருக்க வேணும். இந்த பேப்பரை ஒரு கொப்பியில் எழுதுவாங்க. பேப்பர் நீங்கள்டா நீங்க முருங்கைக்காய் சவி போட அதில் வச்சு எறிஞ்சு போடுவீங்க. சரியா? அப்ப பொன்மயமா என்ன சொல்றது வேதம் பாருங்கள். வடக்கே இருந்து பொன்மயமான காந்தி வருகிற போது நன்றாக கவனிங்கள். 22 ஆகாய மண்டலத்தில் பிரகாசிக்கிற சூரியன் முதலாய் ஒருவர் நோக்கி பார்க்க கூடாதே. அப்படியானால் அந்த பொன்மயமான காந்தி என்றால் என்ன? வாசிங்க. யோபு அதிகாரம் 37, 21, 22 வசனம். யோபு 37 வாசிங்கள். அந்த பொன்மயமான காந்திக்கு இந்த சூரியன் கூட பார்க்க முடியாதான். அப்படியானால் அந்த பொன்மயமான காந்தி என்றால் என்ன? இதுக்குதான் சொல்ற. நீங்கள் இந்த வேத பாடம் இந்த கேள்வி பதினஞ்சுக்கு வாங்கன்னு சொல்ற இதுக்குத்தான்.
சரியோ? இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரியாது, கண்டுபிடிக்க மாட்டீங்க. இந்த பொன்மயமான காந்தி என்று சொல்லும்போது தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய வெளிச்சத்தை சூரியன் கூட பார்க்க முடியாது. அவ்வளவு பவர்ஃபுல். இதை கண்டு கொண்டேன். வேதாமத்தில் நான் கண்டு கொண்டேன். இவ்வளவு நேரம் சூரியன் இப்பதான் கண்டு கொண்டேன். இந்த பொன்மயமான காந்தி என்ற தேவனுடைய பவர். உதாரணமாக வார்த்தை வெளிச்சம், நித்திய வெளிச்சம் தான் பவர்ஃபுல். சரியும். அடுத்து என்னண்டா, இப்ப ஆபிரம தேவனை கண்டவர்கள், ஆபிராம் தேவனை கண்டான், ஆகார் தேவனை கண்டால், மோசே தேவனை கண்டால், மனோவா ஏசாயா தேவனை கண்டால், அனைவரும் கண்டிருக்கணும். இந்த அப்போஸ்தலர் 7:55-56 வருங்கோ, அவன் பரிசுத்தாவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரத்தில் இயேசு இருக்கிறத கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரத்தில் நிற்கிறதையும் கண்டான். இங்க ஒரு ஆழமான சத்தியம் இருக்கு. என்ன? அங்கே தேவான் சாட்சியா முதல் மருத்துவன் என்ன, அந்த யோவா ஜோம் பண்ணிக்க பார்க்கிறாரா, வானங்கள் திறந்திருந்தது. இப்ப இந்த வானங்கள் திறந்தான் நாங்கள் அங்க இயேசுவை பார்க்கலாம் மொழிய பார்க்க முடியாது. வானங்கள் திறக்கிற காரியம் தான் அது முக்கியமான காரியம். இது இயேசு ஞானஸ்நானத்துக்கு திறக்கப்பட்டார் கனபசங்க இருக்கு. இப்ப பாருங்க, மத்தேயு 16:19 இவ்விதமாய் கர்த்தர் அவருடைய பேசும்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரத்தில் உட்கார்ந்தார். இங்கேயும் தேவனுடைய வலது பாரத்தில் இருக்கிறதே கண்டான். ரெண்டுக்கும் ஜாயிண்ட் இருக்கு, அதாவது கனெக்ஷன் இருக்கு. இப்ப நாங்கள் நாங்கள் வானத்தை பார்த்து அண்ணாந்து ஜபிக்க வெளியில ஜபிக்க போனா அந்த இருந்தால் ஃபிளைட் போகும். அப்போ எங்கள் சிந்தனை இது வெஸ்ட் ஜெட்டா ஏர்கிராஃப்ட் அப்படி யோசிப்போம். அவ்வளவுதான் முடிஞ்சிருக்காது. கவனமா இருக்கும். பாருங்கள், தேவன் தமது மரண நேரத்தில் மனுஷகுமாரன் பிதாவின் வலது பாரசத்தில் நிற்கிறதை காண்கிறார். ஒரு கேள்வி கொண்டு, பூமியிலிருந்து பரலோகத்தை காண முடியுமா? சில பேர் முடியும் என்று சொன்னா, முதல் இரத்த சாட்சியாக சேவான் மறிக்கும் நேரம் நெருங்கிய போது இந்த தரிசனத்தில் கிறிஸ்து ஏன் நிற்கிறார்? ஏன் நின்றார்? அவரை அடைக்க விடவில்லை. அவருக்காக முதல் இரத்த சாட்சி பெற்றவன். அப்போ 7:60 அவனோ முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இவர் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதேன்னு மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை இழந்தான்னா ஆள் இறந்து போனான். இந்த சம்பவம் தான் அவனுக்கு கண் பரலோகத்தை கண்டது. நன்றாக கவனிக்க வேண்டும். பரலோகம் திறக்க வேண்டுமானால் நாங்கள் ஆவியில நிறைஞ்சு ஜபிக்க வேணும். அப்படி ஜபிக்காட்டி காண முடியாது. இப்ப நான் சொல்ல, நாங்கள் இப்ப சேர்ச்சுக்கு போறோம். என்ன சேர்ச்சுக்கு போனால் நாங்கள் இதை பார்க்கிறோம். சேர்ச்சுக்கு போறோம், நான் தான் சேர்ச்சுக்கு போறோம், நீங்கள் தான் போறோம். நாங்கள் முதல் என்னத்தை பார்க்கிறோம்? இப்ப தேவ ஊழியரின் செய்தி அங்க போய்கொண்டிருக்குது. தேவ ஊழியரின் செய்தியை கண்களால் பார்த்து செவியாக கேட்கிறோம். அதே இந்த ஆராதனை நேரத்தில் விளையாட்டு. இந்த ஆராதனை நேரத்துல இந்த பெண்களின் கண்கள் சபை முழுக்க உலாவும். தலையாசையாது, தலை அப்படியே இருக்கும். இந்த கண் மாத்திரம் சுழண்டு 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 போகும். சபை முழுக்க பார்க்கும். ஆனா தலையாசையாது. தலை ஆறாதே நிற்கும். அந்த நகை என்ன, சாரி என்ன, தோட்டு என்ன விதமான தோடு, இப்படி நடந்து கொண்டு போகும். சரியும். அடுத்து ஆதியாம் 19:17 பின்னிட்டு பாராதே, பின்னிட்டு பாராதே. ஆதியாம் 19:20 நம்ம செய்தி தரிசனம் பார்க்கிறது. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். இதனுடைய ஜனங்களே, நான் மீண்டும் சொன்னேன் உங்களுக்கு, ஏன் அவள் உப்பு தூணா போனான்? பண ஆசை. என்ன பண ஆசை? என்ன பண ஆசைன்னு சொல்றீங்க? கோதாம் சுமார் எரியுது. என்ன பண ஆசை? வாருங்க, சரித்திரம் சொல்லுது, வேதாமத்தில் இல்லை, தேடி பிடிக்காதுங்க.
சமுத்திரம் இந்த சரித்திரம் சொல்லுது, இவள் வந்து ஒரு உப்பு ஃபேக்டரி வச்சிருந்தவளாம். அந்த உப்பு ஃபேக்டரி வந்து நல்ல வருமானம் வந்துதான். அவளுக்கு அந்த சோதோகமா இருந்ததை பற்றி பரவாயில்லை. தண்ட உப்பு ஃபேக்டரி எரியுதோன்னு பார்த்தார். ஆனா அந்த உப்பு ஃபேக்டரி எங்க சோதோகுமாருக்கு இருந்தது. டக்குன்னு உப்பு தூணா போனோம். உப்பு தூணா நிக்குது. பாவம். ஒரு கீழ்ப்படிவு இல்லை. ஆண்டவர் சொன்னா போவன். அது இந்த ஃபேக்டரி எரிஞ்சா இன்னொரு ஃபேக்டரி நீ போடலாம். புற எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. இவள் உப்பு ஃபேக்டரி வச்சிருக்கிறபடியத்தான் பார்த்து உப்பு தூணா தற்செயலாக இவ்வளவு நகைக்கடையை வச்சிருந்தால் என்ன சிந்தனையை பாருங்க. ஒரு நகைக்கடையை வச்சிருந்தால் இவள் நகைக்கடையை பொன் தூணாக மாறிவிடுவாள். பொன் தூணாக மாறினால் விடுமனமாக்க நிலத்தோட கொண்டு போயிடுவாங்க. சரி, இப்ப பாருங்க. இப்ப இப்ப உப்புத்தானா வந்தா பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னா கீழ்ப்படிவு இல்லை. ஒன்று ஆண்டவர் சொன்னா அதை செய். அடுத்த சகையும் உங்களை பற்றி எல்லாம் அந்த கதை தெரியும். நான் சுதுப்பா கொண்டு வரணும், நேரம் போகுது. சகையோ மரத்தில் ஏறி குரங்கு பிடி இயேசு வருகிறார். சரியோ, வடிவாக காணிக்கவனும் இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணா அந்த அவனை கண்டு பாருங்கள், அவனை கண்டு சகைவே சீக்கிரமா இறங்கி வந்த 2 வருஷத்துக்குள்ள ஒரு அற்புதம் நடந்திருக்கு. அது வேதாமத்தில் பாருங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை கேட்கணும். அதாவது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு முன்பின் தெரியாது. இதுதான் முதல் தடவைமா. இப்ப நாங்க ரோட்ல வைக்கிற மரத்துல இருந்தா தம்பி ராஜா இறங்கி வா, இந்த வீட்டுல சாப்பாடு இருந்தா அவன் வீட்டையே கொண்டு போயிடும். அப்ப இதுதான் முதல் முறை ஆண்டவர் சகையை பார்க்கிறான். அப்படியே அவனை கண்ட உடனே சகைவே சீக்கிரமா இறங்கிவான்னு சொல்றதுக்கு என்ன, அங்க ஒரு அற்புதம் நடந்திருக்கு. அந்த அற்புதம் என்ன அற்புதம் சொல்லுங்க. இந்த இயேசு வந்து பவர்ஃபுல் கான், பரிசுத்தமான கான். சகை வந்து பாவியான கான். அந்த 2 கண்ணும் அங்கே பார்த்து கொண்டிருக்கன்னு. இப்ப இளம் யுவதி இளம் வாலிபர் இப்படி பார்த்தா அது ஸ்டோரி, டிஃபரண்ட் ஸ்டோரி. அப்ப ஆண்டவர் சகையின் கண்ணை பார்க்க, சகை ஆண்டோட கண்ணை பார்க்க, சகையின் கண் வெரி பவர்ஃபுல் கண். இந்த சகையின் கண், இந்த பவர்ஃபுல் அந்த சகையின் கண்ணுக்குள்ள போனோன்னு அந்த பவர் வந்து அவன் சரீரத்துக்குள்ள போய் மூளையில போய் இரத்தத்தில கலந்து ஆவி ஆத்மாலாம் தொட்டோடனே அவனுங்க மனம் மாறுறான். இந்த அவற்ற பவர்ல மனம் மாறுறான். என்ன, நான் எல்லாம் திருப்பி கொடுக்குறேன், நேடையில் மனம் மாறுறான். இது இயேசுக்கு தெரியும். இந்த இயேசு இது கீழே இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. மனம் மாறுறான். அப்ப இயேசுக்கு தெரியும் மனம் மாற்றான்னா அதான் சைவே சீக்கிரமா இறங்குவேன். நானும் இறங்குவான். நானும் ஐயா இளம் வயதுல, அப்ப இளம் வயது துள்ளு தூக்கிற வரையில இந்த சகு மரத்துல ஏறின மாதிரி நானும் ஒரு மரத்துல ஏறி பக்கத்தை விட்டு பார்த்து கொண்டு கேட்கல. அப்பர் கண்டுட்டார். நாங்கள் எங்களோட ஊர்ல அப்பர் நான் சொல்றேன். அப்பர் கண்டு ஒரு பூவரசன் வந்து சாம்பல் அடி, எனக்கு அடி இல்லை சாம்பல் அடி. அப்ப சாம்பல் அடி நான் கத்துறேன். அப்ப அம்மா ஓடி வந்து ஏன் அவனை அடிக்கிறீங்க? அப்பர் சொல்ற, உஞ்ச மகன் செய்த வேற என்ன தெரியுமோ, இந்த மரத்துல ஏறி அங்காலே இல்லை. அப்ப அம்மா சொன்ன, பேசாம இருக்கோ, நீங்களும் மரத்தில் இருந்தால் இன்னொரு கலைச்சனீங்க தான். உடனே அது பெருமை போட்டு ஓடிட்டார். அதான் சொல்றேன், இந்த 10 கரைச்சி அவங்க. சரி, அடுத்தது நான் சீக்கிரமா கடந்து போகணும். இங்கே நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் நிறைய வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும். சரிங்க, யாரை பார்த்து? இதுல கதவை பூட்டி நன்றா பார்க்கணும். இல்லை, நீ ஜெபம் பண்ணும் போது உன் வீட்டு அறைக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி. இந்த ஸ்ரீலங்கா இந்தியாவில் சில வீடுகளில் நிலை இருக்கும், கதவு இருக்காது. அவன் அந்த சீலை அரைவாசி வெட்டி போட்டு தொங்க விடுவணும், வடிவா இருக்கும். அதில் அந்த சாக்கை தச்சு போடணும், இன்னும் வடிவா இருக்கும். அப்ப எந்த கேள்வி, அந்த வீட்டுல கதவு இல்லை, பூட்டி போடுறது தான் ஜபிக்கணும். அப்படி ஜபிக்கலாமோ என்ற ஒரு கேள்வி உங்களோட கேட்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உன் கதவை பூட்டி அந்த பிதாவனை, அங்க கதவு இல்லை, சீரத்துண்டு எப்படி பூட்டுறது?
எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. இலங்கை இந்தியாவில வந்து சில வீடுகள்ல வந்து ஜன்னல் இது இருக்கும், கதவு இல்லைன்னு. நீங்க நினைக்கிறீங்க கதவை பூட்டி இல்ல. இந்த கதவை பூட்டி என்பதற்கு ஆழமான சத்தியம் இருக்கின்றது. கதவை பூட்டுறே இல்ல. அதுக்குள்ள ஆழமான சத்தியம் இருக்கு. அது நீங்க கண்டுபிடிக்கணும். முடிவாக மத்தேயு 20:33 ஆண்டவரே எங்களுடைய கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்களை கண்களை தொட்டார். உடனே அவர் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார். இல்ல ஆண்டவரை அழைக்கிறார். ஆண்டவர் என்று எப்படி தெரியும் உங்களுக்கு? தாவீதின் குமாரன் என்று எப்படி தெரியும்? ஒரு பிச்சைக்காரன் குருடன் ஆண்டவரே என்றார். ஒருத்தன் தாவீதின் குமாரன் என்றால் எப்படி அவருக்கு தெரியும்? இப்ப சவுல் கூட ஆண்டவரே நீ யார் என்றார். அது அடுத்தபடி. ஏனென்றால் இந்த இந்த குருடர்கள் வந்து ஒரு பெரிய கூட்டங்களை தான் பிச்சை எடுக்க போவாங்க. அங்க தேவனுடைய செய்தியை கேட்டிருக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்க கேட்க அவர் விளங்கிட்டு இவர் தான் ஆண்டவர், இவர் தான் தாவீதின் குமாரன். சங்கீதம் 119:18 உம்முடைய வேதத்துல சத்தியங்களை நான் கண்களை திறந்துடும். பாருங்கள், ஆதாம் ஏவாளின் கண்கள் திறக்கப்பட்ட போது பாவத்தினால் வந்த விளைவை பார்த்தார்கள். பாவங்கள் மனுஷனுடைய கண்களை குருடாக்குறது. பாவம் என்றால் என்ன? சரியான போயின் வந்து பாவம் என்றால் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பாவிகள். ஆண்டவரை சொந்த ரட்சி ஏற்றுக்கொள்ளாத பாவிகள். பாருங்க, அந்த 8:20-31 அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவ பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற தூதன் அவனை கண்டு தலைகுனிந்து குப்புற விழுந்தான். பாருங்கள், தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார். வனாந்திரத்திலே தன் குழந்தையோடு நடந்து சென்ற ஆகார் சட்டமிட்டு அழுதாள். பிள்ளை தாகத்தால் தவித்தது. தண்ணீர் யார உதவி இல்லை. வனாந்திர சூழ்நிலை. கர்த்தருடைய கண்களை திறந்த போது அவன் கண்டது என்ன? துறவை கண்டான், நீர்வீட்டை கண்டான், பிள்ளையை தாகத்தை தீர்த்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் கண்கள் திறக்கப்படுமானால் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், நீரூற்றுகள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. உங்கள் மேல் அன்பும் அக்கறையும் கரிசனையும் உள்ள கர்த்தர் ஒருவர் உண்டு. மறவாதீங்க. மாறாவின் கசப்பை மதுரமாக்குற மரம் அருகில் தான் இருந்தது. அது யாருக்கும் தெரியாது. கர்த்தர் மோசேயின் கண்களை திறந்த போது அந்த அற்புதமான மரத்தை அந்த வெட்டி தண்ணீர் போட்ட போது மாறா மதுரமாயிட்டு. பாருங்க, அப்ப எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கிறபடி இவன் கண்களை திறந்தலும் என்றார். அப்பொழுது வீட்டுக்காரன் கண்களை திறந்த. எப்படி? இதோ எலியாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் விரதங்களாலும் அந்த மலை நிறந்துகிறதை கண்டான். எலிசாவின் ஜெபத்தினாலே இரண்டருடைய கண்கள் உண்டு. வேலைக்காரருடைய கண் தேவனை அறிந்தவன், சீரிய வீரர்களின் கண்கள் தேவனை அறியாதவன். தேவனை அறியாதவர்களை தேவனை அறியும் வண்ணமாக கண்கள் திறக்கப்பட வேண்டும். உங்கள் கண்கள் திறக்கப்படும். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அக்னிமான குதிரைகளை நீங்கள் காண வேண்டும். கேட்டுக்கொண்டு ஜனமே, உங்கள் கண்கள் எதை பார்க்கின்றது? நீங்கள் அதிகாலை எழும்பி இந்த வேதாமத் வார்த்தைகளை தியானித்து வாசித்து தியானித்து அபியாசப்படுத்தும் பொழுதுதான் உங்களுக்குரிய ஆசீர்வாதம் வரும். உங்களை கண்களை திறக்கும் போது குதிரைகள், அக்கினிமயமான குதிரைகள் இறங்கின சுத்தி நிற்கும். ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த கண்களை இந்த வசனத்துக்கு மேல ஏறணுங்க. சங்கமா வானொலி சத்தத்தை கேளுங்க. வார்த்தை படிச்ச நித்திய படிச்ச சத்தத்தை கேளுங்க. சும்மா வந்து பாட்டு படிச்சு ஒன்று செய்ய வேண்டாம். தேவனுடைய வார்த்தை மேல் உங்கள் கண்கள் இருக்கட்டும். அதுதான் மிக முக்கியம். இங்க பாடலாம், ஆடலாம், சபைக்கு போடலாம், தசமம் போடலாம், இன்னும் செய்யுங்க, நல்லது. ஆனால் முதல் நீங்கள் அதிகாலை எழுந்தவுடனே அங்கே இங்க போகாம கடலுக்கு கீழே போடுவோம். எடுத்து தேவனுடைய வார்த்தையை தியானிச்சு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். ஜெபம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை வேளையிலே இந்த சங்கம வானொலியிலே ஒரு செய்தியை கிருபை செய்தீர் ஐயா. என் கண்களை எங்கே எடுக்கிறோம்? இந்த தலைப்பில் செய்த கொடுத்து சுவாமி, எங்கள் கண்களை நாங்கள் எந்த நிலையில் ஆவிக்குரிய கண்களை எங்கே எடுக்க என்பதை அறிந்தோம் சுவாமி. அதுக்காக நன்றி. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதையும் மறுபடியும் கேட்கிற பிள்ளைகளையும்
ஆசீர்வாதத்தின் வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். 8 மணி. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி ஐயா, நன்றி. கண்களை எங்கே ஏறெடுக்கிறீர்கள்? எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதத்துக்கு நீராவி என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்ற விசுவாசத்தோடு கண்களை ஏறெடுக்கிறேன். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தில் எங்களை தட்டி எழுப்பி இருக்கிறீர்கள். நிச்சயமாக அங்கே லோத்தின் மனைவி வீட்டு திரும்பி பார்த்து கண் நோக்கி பார்த்து அழுப்புத்தோனாயினாள். அப்படியாக சகையு கண் நோக்கி பார்த்தார். தேவனை பார்க்கணும் இயேசுயார் இவர் வெறுப்படிப்பட்டவர் ஒன்று கண் நோக்கி. நிச்சயமாக எங்களையும் அதிகாலையில நாங்கள் தாவிட்டு வறண்ட வனாந்திரத்துல கூட தேவனை நோக்கி அதிகாலையில் ஆயத்தமாகி என் கண்களை ஏறெடுப்பேன். நான் வறண்டதும் தாய்த்ததுமான என் ஆத்துமா அப்படியாக அவர் கண்களை ஏறெடுத்து தேவனை நோக்கி நாங்களும் கண்களை ஏறெடுத்து தேவனை நோக்கி பார்த்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து ஆசீர்வாதத்தோடு வாழலாம் என்ற அருமையான வெளிப்பாடுகளோடு வெளிச்சத்தின் வார்த்தையின் வெளிச்சத்தை நமக்கு வெளிப்படுத்தினீர்கள், கற்றுக் கொடுத்தீர்கள். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்த உங்களையும் ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. எனக்கு தேவ சமாயத்தை கூறுகிறோம். தொடர்ந்து முனைந்திருங்கள் ஐயா. நன்றி.